வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த ராசி லக்னம் காம்பினேஷன் வந்து நீங்கள் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க. தொடர்ந்து நான் பண்ணுறதில்ல. ஸோ இந்த முறை அந்த ராசி லக்னத்தை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணித்தரேன். இப்போ வந்து ஒரே ஒரு ராசிக்கு அந்த ராசிக்கு லக்னம் என்னவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பதிலாக இப்போ மார்ச் மாதம் 2026 நான் வந்து ராசி பலன் கொடுத்துட்டேன். மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு எல்லா ராசி பலனும் அப்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேஷம் பார்த்துருப்பீங்க, கடகம் பார்த்துருப்பீங்க, சிம்மம் பார்த்துருப்பீங்க, ரிஷபம் நல்லா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்படி நிறைய ஒரு ராசிக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்பினேஷனாக, அதாவது சில ராசிகளுக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி எடுத்துருக்கேன்னா மேஷ ராசி, மீனம், மேஷம், மீனம், மேஷம் நெருப்பு ராசி, மீனம் நீர், சிம்ம ராசி, கன்னி. இந்த 4 ராசி ஏன் எடுத்துருக்கேன் நான் இப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். இந்த 4 ராசியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதாவது மேஷ ராசி, மீனம், சிம்மம் அண்ட் கன்னி. ஏன் இந்த 4 ராசி எடுத்திருக்கேன்? இப்போ மார்ச் மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? மார்ச் மாதம் மேஷராசி எடுத்துப்போம். மேஷத்துக்கு எல்லா கிரகங்களும் 12th ஹவுஸில் வரப்போகுது. அப்போ சனி ஆல்ரெடி அங்கே இருக்குது, சுக்கிரன் இணைய போகிறார். அடுத்து வந்து லைனாக ஒவ்வொரு பிளானட் சூரியனும் மிடில் வந்துடும். ஸோ சூரியன், சுக்கிரன், சனி மெயினான கிரகங்கள். அப்போ மேஷத்துக்கு இந்த 12ஆம் இடத்துடைய பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் மேஷராசி வீடியோவில் கொடுத்துட்டேன். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய பலன் நடக்கும். அடுத்து மீனம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ஹவுஸ், ஜென்மம், உங்கள் தலையிலேயே, உங்கள் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே அங்கே சனி, அங்கே கூட சுக்கிரன், அங்கே கூட சூரியனும் வந்து இணைய போகிறார். ஸோ இதோடைய மாற்றங்களை என்ன செய்ய போகுது? இந்த பக்கம் சிம்மம் 8ஆம் இடம். சிம்மத்துக்கு நான் வந்து 8ஆம் இடம்னு சொல்லும் போதே ஒரு பாதுகாப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் 8ஆம் இடத்துல சனி இருக்குது, கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்மத்துக்கு இந்த ராசியை எடுத்துங்க. அடுத்து கன்னி 7th ஹவுஸில், அது கண்ட சனி பார்வை இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இணையும் போது என்ன நடக்கும், அதோடைய சூரியன் இணையும் போது என்ன நடக்கும்? இந்த 4 ராசிகளை வந்து பார்க்கும்போது 100% மார்ச் மாதம் நல்லதே நடக்கும், சூப்பராக நடக்கும், எக்ஸ்ட்ராடனரி, வாவ் ஃபேக்டர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. போராடி நடக்கும், சிரமப்பட்டு நடக்கும், கஷ்டப்பட்டு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், ஹெல்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு கிரக பார்வைகள்லாம் இருக்குது. சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல அது போராடிக்கிட்டே இருக்குது. மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு விரயங்களை செஞ்சிகிட்டே இருக்குது. மீனத்துக்கு ஜென்மத்தில் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனநிலையோட, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோட இந்த 4 ராசிகளும் மார்ச் மாதம் அடியெடுத்து வைக்கிறீங்க. சரி, இப்போது இந்த 4 ராசியை நம்ம சும்மா ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வந்து சும்மா அசியூம் பண்ணிப்போம். ஒரு 120 crores வச்சுப்போம். ஆக்சுவலாக நம்ம 150 இருக்கும், நம்ம 120 அசியூம் பண்ணிப்போம். இப்போ ஒரு ராசிக்குன்னு எடுத்திங்கன்னா 10 கோடி பேர். ஒரு ராசிக்கு ஒரு 10 கோடி பேர். இப்போ நம்ம வந்து மேஷ ராசின்னு எடுத்தால் ஒரு 10, மீனம் ஒரு 10, சிம்மம் 1, கன்னி, இப்போ 40 கோடி பேருக்கும் பலன்கள் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா நான் லக்னத்தை வந்து கம்பைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ லக்னம்னு போகும்போது உங்களுடைய அடிப்படையான புரிதல் என்னென்னா மைண்ட் செட் பண்ணிங்க. நீங்கள் மீன ராசியை சேர்ந்துருக்கீங்க, மேஷ ராசியை சேர்ந்துருக்கீங்க, சிம்ம ராசியை சேர்ந்துருக்கீங்க, இல்லை கன்னி ராசி, இந்த 4 ராசியை சேர்ந்துருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட லக்னம் என்னென்னு நீங்கள் முதல்ல வெரிஃபை பண்ணணும். ஓகே, இந்த 4 ராசியில் எது சேர்ந்துருந்தாலுமே வாட் இஸ் யுவர் லக்னா, வாட் இஸ் யுவர் அசெண்டன்ட், அந்த லக்னம் என்ன, அந்த லக்னம் என்னங்கிறது உங்கள் பர்த் சார்ட்டை தான் காட்டும். நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் வந்து உங்களோட பிளானட்டரி பொசிஷனை கொண்டு வரும். நீங்கள் பிறந்த நேரம் வந்து உங்கள் லக்னம் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் பிறந்த ஊர் வந்து அந்த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் என்ன லக்னன்றதை கொடுத்துரும். இதை பேஸ் பண்ணி உங்கள் பர்த் லக்னா, அதுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, அதுதான் உங்கள் ராசி. இப்போ 4 ராசியை சேர்ந்துருந்தீங்கன்னா அதில் நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ மீனத்தில் வந்து 3 நட்சத்திரங்கள், மேஷம், சிம்மம், கன்னி, எல்லாத்தையும் ஒரு 3 நட்சத்திரம், இல்லை சிலது கம்பைண்டாக வரும். இப்போது இந்த நட்சத்திரங்களை சேர்ந்துருக்க உங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. நீங்கள் 16 வயசா, 20 வயசா, 30 வயசா, 40, 50, 60 ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜுக்கு ஒரு தசா மாறும். அதாவது என்ன பிளானட் வந்து உங்களை ரூல் பண்ணுது, இப்போ உள்ள அந்த ஏஜுக்கு எந்த கிரகம் உங்களை ரூல் பண்ணுது, அதுதான் தசா. அந்த தசா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 19 வருஷம், சில பேருக்கு 20 வருஷம் அப்படி போகுது. அடுத்தது புக்தி. ஸோ புக்திங்கிறது வந்து அந்த தசாக்குள்ளே உள்ள சப் கால்குலேஷன். உங்கள் புக்திக்குள்ளே என்ன இருக்குது இதை பேஸ் பண்ணி, உங்கள் லக்னாவை பேஸ் பண்ணி தான் இந்த ராசியோட பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குட் ஆர் பேட் அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 ராசி நம்ம வந்து இதை ஒரு ஆவரேஜ்னு போட்டுக்கலாம். மார்ச் மாதம் இந்த 4க்குமே நம்ம ஒரு ஆவரேஜ் லிஸ்ட் கொடுக்கலாம். 40% எடுத்துப்போம், இல்லை 45 to 50 எடுத்துப்போம். 45 to 50 நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, மீன ராசியாக இருக்கீங்க, சிம்மமாக இருக்கீங்க, இல்லை கன்னியாக இருக்கீங்க, 40 to 50% தான் நல்லது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் போராடி
கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோம்னு வச்சுப்போம். சப்போஸ் இந்த 4 ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல தசா புக்தி நடக்குது, ஒரு யோகமான தசா புக்தி நடக்குது, எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு யோகமான தசா புக்தி நடக்குதுன்னு சொன்னோம்னா இது அப்படியே 75%க்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். ஸோ யோக தசா தான் ரொம்ப முக்கியம், யோக புக்தின்றது ரொம்ப முக்கியம். ஸோ யோக தசை யோக புக்தி அதுக்கு அடுத்தது லக்ன அடிப்படையில் வந்துடும். லக்ன அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, தொந்தரவே இல்லாமல் தொல்லையே இல்லாமல் கஷ்டங்கள் அதிகம் கொடுக்காத இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் உள்ள லக்னங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் சப்போஸ் இந்த 4 ராசியை சேர்ந்திருந்து, அதாவது மேஷம் மீனம் சிம்மம் அண்ட் கன்னி, இந்த 4 ராசியை சேர்ந்திருந்து ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா ஜனன ஜாதகம் நல்ல தசாபுக்தி நடந்ததுன்னா இந்த 4 ராசியை சேர்ந்திருந்தாலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்ச் மாதம் 2026. அடுத்தது என்ன லக்னம்? மிதுன லக்னமாக இருக்கீங்க. ஏன் நான் ரிஷபம் மிதுனம் முதல்ல சொல்கிறேன்னா, ரிஷபத்துக்கு குருவுடைய பலன், சனியுடைய பொசிஷன், ராகு கேதுவுடைய அந்த டிரான்சிட் எல்லாமே ஃபேவராக இருக்குது. மிதுனத்துக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். இப்போ ரிஷபம் வந்து 85 அப்படின்னா மிதுனம் வந்து நம்ம 75 போடலாம், இல்லை 70 போடலாம். ஸோ நல்ல ஸ்கோரில் இருக்குது. ஸோ ரிஷப லக்னம் இல்லை மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு இந்த ராசிகளை சேர்ந்திருந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் நல்ல யோக தசாவோ யோக புக்தி நடந்தால் இன்னுமே நல்ல பலன் கொடுக்கும். அதான் உங்கள் பேர்த் சார்ட்டை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இந்த கையில் எழுதுகிற ஜாதகம்லாம் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. பொதுவாக நான் வந்து அதுக்கெலாம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதணும், நிறைய டைம் பிடிக்கும். ஸோ இப்போ எழுதுறதுக்கு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை கணிச்சு திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி கணிச்சு கையில் எழுதி ஒரு புக் மாதிரி அழகாக ஒரு சின்ன புக்கு மாதிரி அதில் ஜாதகம் அழகாக கிளியராக இருக்கும், திருக்கணித பஞ்சாங்கம் முறையில். அது இந்த சர்வீஸ் வேணுன்றவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இல்லை இந்த டிஸ்பிளே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மேஷ ராசி அல்லது மீன ராசி, கன்னி ராசி இல்லை சிம்மம், இந்த 4 ராசிகளுக்கு யோக தசா புக்தியை பற்றி பார்த்தோம். லக்னங்களில் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து லக்னங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்க என்ன அப்படி தெரியுதுன்னு கேட்டால், இப்போ கடகம் இருக்குது, அடுத்து சிம்மம் இருக்குது, கன்னி இருக்குது, துலாம். இப்போ துலாம் இந்த லிஸ்ட்டில் உள்ளே கொண்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் துலாம் லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, ஆனால் ராசி மீனமாக இருக்கலாம், ஆனால் ராசி மேஷமாக இருக்கலாம், ஆனால் ராசி சிம்மமாக இருக்கலாம், இல்லை கன்னியாக இருக்கலாம். பட் ஆனால் துலா லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. அதே தான் ரிஷபம் மிதுன லக்னத்தையும் சொன்னேன். ஸோ இந்த லக்னங்களுக்கு என்னென்னா டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்குது. ஸோ லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கும்போது விதிப்படி அது நல்ல பலனை கொடுக்க போகுது. அதோடு சேர்ந்து உங்கள் பேர்த் சார்ட்டும் நல்லா இருந்ததுன்னா, பேர்த் சார்ட்னா என்னென்னா ஜனன ஜாதகம் வந்து எந்த தோஷமும் கிடையாது. ராகுவாலியோ கேதுவாலியோ, இல்லை சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, இல்லை சனி செவ்வாய் சேர்க்கை நல்லபடியாக இருக்குது, இல்லை ராகு கேதோட எந்த கிரகமும் சேரலை, என் சார்ட்டே க்ளீனாக இருக்குது, பாவ சுத்தம், செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி நல்லா இருக்குது, 8th ஹவுஸ் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எதுவும் பாஸ்ட் கர்மாலாம் கிடையாது, 8ஆம் இடம் சுத்தம், அப்புறம் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் நல்லா இருக்குது, 4th ஹவுஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, 5th ஹவுஸ் மைண்ட் ஹாப்பியாக இருக்கேன் நான், இப்படி எல்லாமே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் சார்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதோட தசாபுக்தி நல்லா இருந்து நீங்கள் ரிஷப லக்னம் இல்லை மிதுனம் இல்லை துலாம் லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மார்ச் மாத ரிசல்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ராசிகளுக்கு ஒரு மாதிரி தான் நேரம் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். சரி, வேறு ஏதாவது லக்னத்தை இதை ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ஷலானா அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகரத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, மகரம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ற மகர லக்னத்தை சேர்ந்திருந்து மீன ராசியாக இருக்கீங்க, இல்லை மேஷம் இல்லை சிம்மம் இல்லை கன்னி, இப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு ராசி பலனை பார்க்க, இப்போ நானே என் ராசி பலனை மாதம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த ராசினா என்னோடய மைண்டு. ஸோ என்னோடய மைண்டு, என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் இவர் எப்போவுமே எல்லா நாளும் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு. கிடையாது, எனக்கும் நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எல்லாமே நானும் ஒரு மனிதன் தான், நானும் அந்த கிரகங்களுக்கு உட்பட்டு வந்தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ராசியை வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருப்போம். அதையும் மீறி வந்ததுன்னா வந்த உடனே சிக்னல் கொடுத்துரும், ரைட் இது இந்த டிரான்சிஷன் நடக்குது, பர்டிகுலர் அந்த டேல இந்த ஸ்டார் போயிட்டுருக்கு, கரெக்டாக சந்திராஷ்டமம் வந்திருக்கு, நமக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி? ஒரு வர்ஷிப் பண்ணலாமா, ஒரு தானம் பண்ணலாமா, இல்லை அன்றைக்கி வந்து நம்ம வேறு ஏதாவது ஜெபம் பண்ணலாமா, மெடிடேஷன் பண்ணலாமா, இல்லை அதுக்கு சரியான மருத்துவரை கன்சல்ட் பண்ணணுமா, ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தேட வேண்டியது தான். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ நம்மளோட லக்னமும் வலுவாக இருந்து, அந்த ராசியும் வலுவாக இருந்து, அந்த தசா புக்தியும் வலுவாக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போகிற பாதையில் வரக்கூடிய குறுக்கீடுகள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் எப்போ என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, 4 லக்னங்களை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதில் ரிஷபம் மிதுனம் துலாம் ஒரு கேட்டகிரி,
மகரம் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. இப்போ 60% இல்லை 55% கொடுக்கலாம். மகரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த 4 லக்னங்களை சேர்ந்துட்டு இந்த 4 ராசிகளை மீனம், மேஷம், சிம்மம் அண்ட் கன்னி, இந்த 4 ராசிகளை சேர்ந்து இந்த மார்ச் மாதம் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உடனே நீங்கள் ஒரு கொஸ்டின் போடுவீங்க, நான் வந்து ராசியும் மீனம் தான், லக்னமும் மீனம் தான், ராசி மேஷம், லக்னம் மீனம், ராசி சிம்மம், லக்னம் வந்து கன்னி, இப்படி அதுக்குள்ளேயே இருக்கும். இல்லைனா நீங்கள் விடுபட்ட, அதாவது நீங்கள் சொல்ல விட்டுட்ட மற்ற லக்னங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து விருச்சிக லக்னம், உதாரணத்துக்கு வந்து கும்ப லக்னம், உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து தனுசு லக்னம், பட் ஆனால் ராசி வந்து மேஷம், மீனம், கன்னி, சிம்மம். நான் நிறைய விட்டு பேசலாம், பட் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள், நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்க பாருங்கள். அப்போ வந்து அதுக்கெலாம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல். மார்ச் மாதம் நடக்கக்கூடிய டிரான்சிஷனை டோட்டலாக அப்சர்வ் பண்ணல தான் தனித்தனியாக மார்ச் மாத வீடியோவை கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மார்ச் மாதம் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான டிரான்சிஷன் நடக்க போகுது, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அதோடைய இம்பாக்ட் என்ன, அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்னு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மார்ச் மாதம் இந்த ராசிக்கு இந்த இடத்துல இந்த கோள்கள் நகருது, அதனால் வரக்கூடிய பலன்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணுங்கள். அதான் உங்கள் மைண்ட், அதான் உங்கள் எமோஷன், அதான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அதான் உங்களோட ரிசல்ட்ஸ். அதுக்கு அடுத்தது லக்னம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, 4 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிக் அடிச்சிருங்க. பரவாயில்லப்பா, சேஃப் ஜோனில் இருக்கும். மற்றதெல்லாம் ஆவரேஜ். ஒருவேளை இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருவேளை நீங்கள் மேஷராசி 7 சனியை சந்திக்கலாம், ஒருவேளை நீங்கள் சிம்மராசி அஷ்டம சனியை சந்திக்கலாம். அப்போ கூட லக்னமே கூட கும்பமாக இருக்கட்டும், லக்னமே கூட உங்களுக்கு வந்து கடகமாக கூட இருக்கட்டும், ஆனால் தசாபுக்தி நல்லா இருக்குது, பர்த் சார்ட்டே சூப்பராக இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தசாபுக்தி நல்லா இருக்குது, பர்த் சார்ட் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம். என்னன்னா டஃப்பான டைமில் அது வந்து பயங்கர சேலஞ்சை கொடுக்கும், பட் எண்ட் ரிசல்ட்ஸ் நல்லபடியாக நடக்கும். இதுதான் பாயிண்ட். இந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் இன்னும் அது எல்லாத்தையும் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த கிளாரிட்டியோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி கொஞ்சம் பேசிக் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஒவ்வொரு பாவம்னா ஒரு ஹவுஸ்க்கும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கு நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் டைட்டிலில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பலன் என்ன, செகண்ட் ஹவுஸ்னா என்ன, தேர்ட் ஹவுஸ்னா என்ன, ஃபோர்த் ஹவுஸ்னா என்ன, 12 ஹவுசஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை பற்றியும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோ, நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பலன் என்ன அப்படின்னு டீ பண்ணாலே வந்துடும். யூடியூப்பில் லேர்ன் ஆஸ்ட்ரோலே போட்டாலே எங்களுடைய இது வந்துடும், கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இப்போ ராசி இலக்கணம் காம்போவை 4 ராசிகளை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இது நல்லபடியாக உங்களுக்கு பயன் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சர்வீஸை பயன்படுத்திங்க. lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் கேட்டாங்க இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம், ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணிச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. ஆஸ் மச் as பாசிபிள் இன்னும் சர்வீஸை வைட் ஆகிட்டே வரும். இப்போ ருத்ராட்சா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பூஜா, ஹோமம் அண்ட் ஆல் அதர் சர்வீசஸ், வாய்ஸ் கிளிப் சர்வீசஸ், ஹாரோஸ்கோப் சர்வீஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் வரும். என்ன தேவைப்படுதோ பயன்படுத்திங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.